அத்தாச்சி அத்தாச்சி அண்ணன் முன்னாடியா அண்ணன் முன்னாடி நாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு அத்தாச்சியை சொல்றேன். அது இட்டு போட அத்தாச்சி ஆதாரம். எனக்கு அத்தாச்சி தான் வரும். ஆனா நீ வச்சிருக்க அப்பா வச்சிருக்க நீ வச்சிருக்கவாரு எங்க அப்பா அண்ணன் தம்பி 7 பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து இப்ப நான் வச்சிருக்கேன். அடிச்சு பிடிச்சிருக்கிற. ஆமா யாருக்கு தெரியும் இல்லையா? யாரு என்ன யாரு நினைக்க தாங்கலையா? நீ யாரு? நான் வாங்க போகுது நீ போவானே பேச. நாங்க அப்படிதான் பேசுவோம். அப்புறம் நான் ஜோத்த திங்கிறேன். காற்றை புசிப்பவன். காற்று அப்புறம் நிறைய பழக்கத்துக்கு காத்து காத்து மேல காத்து கீழே பூமியில 2 போத பொருள். ஒன்று புகையில இன்னொன்னு கஞ்சா. ரெண்டு யாரு உருவாக்குறது தெரியுமா? போறதுக்குள்ளதான் போறது. என்ன பண்றாருன்னா தேவலோகத்துக்கு போகணுங்கிறக்காக 2 பெண்களை உருவாக்குறாரு. அந்த 2 பெண்கள் வந்து என்ன பண்றாருன்னா இவங்களுடைய தவம் பண்ணிருக்காரு போறதுக்கு தேவேந்திரன் 2 பெண்கள் அனுப்புறேன் இந்த முனிவருடைய தவத்தை எப்படியா எடுத்துருங்க. அப்ப என்ன பண்றாரு இந்த பெண்கள் அவருக்கு மோகம் விளைவிக்கிற மாதிரியே போறதுக்கு முன்னாடி ஆயிருக்காரு. பெரிய போகார முனிவர் யாருமே போறதனுடைய தலையில கை வச்சாலும் 8 சாம்பலா போயிடுவாங்க. அதனால அவர் தலையில இருந்து மிஞ்சினது சந்திர ரேகைன்னு ஒரே ஒரு புத்தகம் யாருக்குமே கிடைக்காத ஒரு புத்தகம் சந்திர ரேகை. அது அவர் தலையில சொல்லி இருந்தா ஏன்னா அதை போய் எடுத்தோம்னா அவருக்கு தலையில தொட்டோம்னா இருந்து சாம்பலா போயிடுவேன். அதே போல முனிவரும்னா இந்த பெண்கள் 2 பேரும் மோகத்தை விளைவிக்கிற மாதிரி ஆடுறதால அப்பத்தே அவர் கண்டுபிடிச்சு பார்த்து என்னுடைய தவத்தை எடுத்தீங்க இல்ல பூமியில வாழக்கூடிய மனிதனுக்கு போதை என்று சொல்லக்கூடிய மோகத்தை நீங்கள் அளிப்பீர்கள் அப்படின்னு அவர் 2 பேரும் சாபம் கொடுத்துறார். சாபம் கொடுத்தோம்னா அப்புறம் மறுபடியும் இந்திரனுடைய வரத்தாலே அவர் 2 பேருக்கு விமோச்சன தண்ணியாக இருக்கும்போது சரி போதை தரக்கூடிய பொருளாக இருக்கணுமே மதி மயக்கக்கூடியதாக இருக்கணுமே சொல்லிவிட்டு 2ல 1 சிவபெருமானுக்கு அதாவது வேவலை வந்து கொடுத்துட்டார். ஒன்னும் மனிதனுக்கு கொடுத்தார். அதெல்லாம் வேலை வந்து கொடுத்தது வெட்டா கூட வந்து கொடுத்தது இப்ப நம்ம சாப்பிடுற கஞ்சா போயில வந்து சாமி சொல்றீங்க. நீங்க கூட போதை நம்ம சாப்பிட்டாங்க அது சாமி. அது எதுக்கு உருவாக்குறாரு தெரியுமா? முதல்ல எதுக்கு உருவாக்குறாரு? அது சாப்பிட்டாங்கன்னா ஒரு நிலையாகுமா? ஏதாவது சமாளிச்சுட்டு போறதுக்கு கிளப்பாயாது. அவன் தற்போதைக்கு சாப்பிட்டு எல்லாம் கெடுத்துட்டு கிடக்குறாங்க. அது போயிட்டு போய் சாப்பிடு. நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை, அந்த எண்ணமும் கிடையாது. ஆமா போதைய பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்கா? நான் எதுக்கே வாத்தியாரு? என்ன சொன்னீங்க? எதுக்கு வாத்தியாரு? நீ எந்த போதைய சொல்ற? கலகம் என்பது என்னுடைய போதை. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. அப்படி தங்கக்கூடாவிட்டால் என்னுடைய சிரசு வெடிக்காம இருக்குமா போதை. அப்படி இல்லையா கலகம்ங்கிறது? அதாவது நம்ம எதை அதிகமா விரும்புறோமோ அதானே போதை. ஆமா ஆமா சரியா? எனக்கு கலகம். உனக்கு? எனக்கு கலகம் பணம். பணம் தான் போல. பணம் எல்லாருக்கும் நிரந்தரமா இருக்குமா? இருக்காதுங்கய்யா. எப்படி இருக்குங்க? பணம் இருக்க பெரிய ஆளா குணம் இருக்க பெரிய ஆளா? நீங்க பணம் இருக்கிற பெரிய ஆள் இருந்தோம். அப்ப நீங்களே பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இல்ல அறிவு இருக்க பெரிய ஆளா காசு இருக்க பெரிய ஆளா? அறிவு தான் பெருசு. சரி காசு எப்ப நான் சம்பாதிக்கலாம், அறிவு எப்ப சம்பாதிக்க முடியுமா? நீங்க சரி ஒண்ணு எவ்வளவு காசு இருக்கு? நான் பற்று